இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் இந்த ஆர்இசி ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் நிறுவனமும் நம்ம காஞ்சி காமகோட்டி குழந்தைகள் மருத்துவமனையும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்கோம். அது வந்து இப்போ சிஎஸ்ஆர் ஃபண்டிங் ஒரு 1.8 crores கொடுத்துருக்காங்க. அது வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்க்கு, ஒரு எக்யூப்மெண்ட் கிடையாது, ஒரு 5-6 எக்யூப்மெண்ட். அந்த டீடைல்ஸ் டாக்டர் பாலா சார் சொல்லுவார். டாக்டர் பாலா ராமச்சந்திரன் நம்ம இன்டென்சிவ் கேர் யூனிட்டோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இதே வந்து கண்டினியூ ஆகிறதுக்காக தான் இந்த எம்ஓயு சைன் ஆயிருக்கு. இந்த ஒரு சமயத்துல நிறுத்தாம வருஷம் அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டிங்ல இருந்து நம்மளுக்கு ஒரு தொகை அவங்க ஒதுக்கி அதை கொடுப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி, நாராயணன் திருப்பதி சார் சொன்ன மாதிரி, எக்யூப்மெண்ட் மாத்திரம் இல்லாம வெளியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டலோடைய என்ட்ரன்ஸ்ல இருந்து வெளியில சுற்றுப்புறம் எல்லாமே கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பேஷண்ட் விரும்புற மாதிரி மாடர்னா இருக்கிறதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இது வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லாத ஹாஸ்பிட்டல், ப்ராஃபிட் எதிர்பார்க்காத ஹாஸ்பிட்டல் முன் வந்து கொடுத்தாதான் எங்களால கண்டினியூஸா பணிகள் தொடர்ந்து பண்ண முடியும், நல்ல சிறப்பான முறையில பண்ண முடியும். இல்ல, ரெகுலரா வரதுக்கு தான் எம்ஓயு. ஒன் டைம்ல வர்றதுக்கு யூஸ்வலா எம்ஓயு சைன் பண்ண மாட்டாங்க. ஒன் டைம் இருக்காது. இது தொடர்ந்து பாயிண்ட் இருந்தது. ஸோ இந்த இப்ப இருக்கிற எம்ஓயு சைன் பண்ணது அமௌண்ட் 1.83 crores நிறைய எக்யூப்மெண்ட் வாங்க போறது. எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, டிரான்ஸ்போர்ட் வென்டிலேட்டர் ஃபார் நியூபார்ன் பேபிஸ். நாங்க போய் பக்கத்து ஊர்ல இருந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி அதர் பிளேசஸ்ல இருந்து, ஆந்திரால இருந்து நிறைய நியூபார்ன் பேபிஸ் அழிச்சுன்னு வருவோம். அவளை வென்டிலேட் பண்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸ்ல வென்டிலேட் பண்றதுக்கு வென்டிலேட்டர், நியூபார்ன் ஐசியூ, பீடியாட்ரிக் ஐசியூல பேஷண்ட்ஸ் வென்டிலேட் பண்றதுக்கு வென்டிலேட்டர்ஸ், அப்புறம் வந்து இஎன்டி சர்ஜரிஸ் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸ்ட் லேசர், அந்த ஒரு லேசர் மட்டுமே 52 லட்சம் ரூபாய் சச்சம் வரும். அது தென் ஆபரேஷன் தியேட்டர்ல நியூ தியேட்டர் லைட்ஸ், ஆபரேஷன் தியேட்டர் மானிட்டர், அதை தவிர நியூபார்ன் பேபிஸ் வார்மா வச்சு நியூபார்ன் கேர் பேபி வார்மர்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி எக்யூப்மெண்ட். அப்புறம் சில லேபுக்கு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு சில எக்யூப்மெண்ட். ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் இந்த என்டையர் எம்ஓயு வில் கவர். இது எல்லாமே வந்து மேடம் சொன்ன மாதிரி இது ஒரு நான் ப்ராஃபிட் ஹாஸ்பிட்டல். ஸோ நம்ம இந்த பணத்தை கொடுத்து நம்ம வாங்கினோம்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பேஷண்ட்ஸால அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ இந்த மாதிரி டொனேஷன்ஸ் வச்சுதான் நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் கேரை குறைச்சி கொடுக்க முடியும். உடனே ஆர்டர் பண்ணி ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகும். மேக்ஸிமம் இம்போர்ட் பண்ணி வரணும்னா 3 months ஆகும். மாடர்ன் நார்மலி இப்ப வென்டிலேட்டர் இல்லைன்னா நம்ம வந்து கையால மூச்சு கொடுப்போம் குழந்தைகளுக்கு. வென்டிலேட்டர் இருந்தா அது கரெக்டா ஆக்யூரேட்டா நம்ம கையால ஒரு தடவை அழுத்துவோம் ஜாஸ்தி, ஒரு தடவை கம்மியா அழுத்துவோம், அந்த மாதிரி வேரியேஷன்லாம் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அதை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த லேசர் வச்சு இஎன்டி சர்ஜரி, அட்வான்ஸ் சர்ஜரிஸ் எல்லாம் பண்றது, நம்ம லேசர்னா ரொம்ப ஆக்யூரேட்டா பிளட் லாஸ் மினிமைஸ் பண்ணி, ஏன்னா அந்த லேசர் வந்து ஹை ஹீட், ஸோ ப்ளீடிங் இருந்தாலும் அந்த ப்ளீடிங் டக்குன்னு அது ஆட்டோமேட்டிக்கா நிறுத்திடும். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் உண்டு. அண்ட் நியூபார்ன் பேபிஸ்லாம், ப்ரீமெச்சூர் பேபிஸ் எஸ்பெஷலி, 30 வீக்ஸ்ல பிறக்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் 40 வீக்ஸ், அந்த மாதிரி ரொம்ப கம்மி வெயிட்டா இருக்கும், 500-600 கிராம் தான் இருக்கும் வெயிட். அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு வார்மர்ஸ், அதெல்லாம் இன்குபேட்டர்ஸ் அதெல்லாம் தேவை. ஸோ அவளுக்குலாம் குவாலிட்டி கேர், ஹை குவாலிட்டி கேர் கொடுக்க முடியாது. எக்யூப்மெண்ட் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து அவர் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த பில்டிங் ஆம்பியன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது.